Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.1ல முதல் கணக்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கோடிட்ட இடங்களை நிரப்புக. 7 3/4 ப்ளஸ் 6 1/2 இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பின்னம்? இது வந்து கலப்பு பின்னம். 7 3/4 ப்ளஸ் 6 1/2 ஒரு முழு எண் ஒரு பின்ன எண். அப்போ இது கலப்பு பின்னம். இது ரெண்டையும் நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அப்புறம் கூட்டுவோம். இப்போ 7 3/4 ப்ளஸ் 6 1/2 இதை கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும்னா 4 28 ப்ளஸ் 3 31/4 ப்ளஸ் 6 12 ப்ளஸ் 1 13/2. இந்த 4க்கும் 2க்குமான மீச்சிமா கண்டுபிடிச்சி பகுதியை பொது பகுதியாக நம்ம முதல்ல மாற்றிக்கணும். 2க்கும் 4க்கும் மீச்சிமா அப்படிங்கிற 4 தான் மீச்சிமாவாக இருக்கும். என்ன இருக்கும்? 4 தான் மீச்சிமாவாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே 4 ஆல்ரெடி இருக்குது. ஸோ மேலே இங்கேயும் 4 வர்றப்ப இது 1ன்னு போட்டோம்னா இங்கேயும் 1ஆல் பெருக்கிறோம். ஸோ முதல்ல இது வந்து 31 அப்படியே வந்துடும். 31/4 ப்ளஸ் இங்கே 4 மாற்றணும் பகுதி அப்படிங்கிற 2ஆல் பெருக்கையில் 2 4 ப்ளஸ் 13 2 26/4ன்னு வந்து. ஓகே, பொது பகுதியாக மாற்றியாச்சு. இப்போ கூட்டுவோம். 31 26 கூட்டினா 7 57/4. அகைன் இதை கலப்பு பின்னமாக மாற்றி எழுதிடணும். 4 4 4 மிச்சம் 1 17 4 16 மிச்சம் 1/4. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 14 1/4 கலப்பு பின்னமாக மாற்றி கூட்டலாம். ஓகேவா? இதை இன்னொரு விதமாகவும் செய்யலாம். இந்த 7 6 முதல்ல முழு எண்களை தனியாக கூட்டிட்டு 7 + 6 13 7 6 13. இந்த 3/4 1/2 தனியாக கூட்டிடும். இப்போ இதுக்கு பொது பகுதி வந்து 4 ஆகும், இது 3 ஆகும், ப்ளஸ் இது 2 ஆயிரும், 5/4 ஆயிரும். இதை கலப்பு பின்னமாக மாற்றினா 1/4 ஆயிரும், 1/4 ஆகும். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 13 இருக்குது, இது ஒரு முழு எண் இருக்குது. 13 + 1 14 1/4. எப்படி கூட்டினாலும் ஒன்று தான். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிட்டும் கூட்டலாம், இல்லைன்னா 2 முழு எண்களையும் கூட்டிட்டு பின்னங்களை தனியாக கூட்டி அதோட சேர்த்தும். ஓகே, முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஸ் எனப்படும். ஒரு முழு எண், ஏதாவது ஒரு 4ன்னு ஒரு முழு எண் வச்சுக்குவோம். ஒரு தகு பின்னம் 1/2ன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? கலப்பு பின்னம் கிடைக்கும். முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்தால் என்ன பின்னம் கிடைக்கும்? கலப்பு பின்னம். ஓகே, அடுத்து 5 1/3 -3 1/2 இதை கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிக்கிடுவோம். 5 1/3 கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றினோம்னா 5 15 + 1 16/3 மைனஸ் 2 6 1 7/2. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் பொது பகுதி வரணும் அப்படின்னா 3க்கு 2க்கு மீச்சிமா வந்து 6 வரும். ஸோ 6 வரணும்னா இங்கே மேலே இங்கேயும் 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கையில் இங்கே 32 ஆகும், மைனஸ் இங்கே 3ஆல் பெருக்கணும். 2 6 ஆகும், இப்போ 21 ஆகும். ஓகே, தொகுதி 3ஆல் பெருக்கணும், இங்கே தொகுதியை 2ஆல் பெருக்கணும். ஓகே, இப்போ களி 11/6 இதை கலப்பு பின்னமாக மாற்றிடு. 1 6 6 போக மிச்சம் 5/. ஓகே, அப்போ 1 5/. சரியா? இங்கே அடுத்தது 8 1/2 வகுக்க சொல்கிறோம். அப்போ 8 1/2 வகுக்கணும்னா இந்த 1/2 தலைகீழியால் பெருக்கி வகுக்கிறதுக்கு பதில் தலைகீழியை கண்டுபிடிச்சி பெருக்கல் தலைகீழியை கண்டுபிடிச்சி பெருக்கி. இப்போ 8 2 16 கீழே 1 இருந்தாலும் 1 இல்லாட்டினா டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணை தலைகீழாக அமைக்கும். வேறு எந்த எண்ணாக இருந்தால் இப்போ 7/8ன்னு ஒரு எண் இருந்துச்சுன்னா அதனுடைய தலைகீழி 8/7 ஆகும். 6/5ன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய தலைகீழி 5/6 ஆகும். ஸோ எந்த எண்ணுக்கு அதே எண்ணை தலைகீழியாக அமையும் அப்படின்னா 1ன்ற எண்ணுக்கு தான் அதே எண் தலைகீழியாக அமையும். இப்போ 5ன்னு வச்சுக்குவோம். 5னுடைய தலைகீழினா 1/5 நாள், 7னா 1/7 நாள். ஸோ 1க்கு தான் 1/1 அப்படின்னு போட்டால் அதனுடைய தலைகீழியும் அதே எண்ணாக இருக்கும். ஓகேவா?